சரி, நான் ஆண்டாட்ட கேட்டேன், அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் வந்து போகும்போது அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், என்ன கொடுக்கணும் அப்படின்ன போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு சூஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லு. அதாவது உங்களுடைய சித்தத்தை சரியாக நீங்கள் பிரயோகப்படுத்துகிற அந்த ஒரு வல்லமை. ஆமென். மெசேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா மனித சித்தத்தின் வல்லமை அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. The real power is the power to choose. இல்லைங்களா? The power to choose. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது ஆதியிலே நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவங்கள வந்து அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தாரு. அப்போது ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்குற அந்த வருஷம் ரெண்டுத்தையுமே கொடுத்தாரு. ஒரு மரத்தை ஒழிச்சு வச்சுட்டு எது அவங்களுக்கு நல்லதோ அதை மட்டும் அவர் கொடுக்கல, ரெண்டுத்தையுமே கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னார், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? ஆனால் என்ன செஞ்சாங்க, தே மேட் அ ராங் சாய்ஸ், ஏன் தப்பான ஒரு தேர்வு செய்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் ஆண்டவர் வந்து முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் யாக்கோபு இல்லை நம்ம நீதி இவங்க ஜட்ஜஸ்லையும் நம்ம பார்த்தா எல்லாரையும் கைட் பண்ணார், லீட் பண்ணார், பேசினார். ஆனால் யாரோட சொந்த டிசிஷன்லையும் அவர் போய் ஃபோர்ஸ் பண்ணல இல்லைங்களா? ஆமாவா? ஆபிரகாம் தவறுகள் செய்தாரா? செய்தார். யாக்கோப் தவறுகள் செய்தாரா? செய்தார். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, உபாகமத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த அதே 2 காரியத்தை கொடுத்து இப்போவுமே என்ன சொல்கிறாரு, நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் கிறிஸ்தேசுக்குள்ள ஆண்டவரை நம்மளுக்காக கொடுத்துட்டு அவர் குமாரனை நமக்கு கொடுத்துட்டு என்னெல்லாம் கொடுக்கணுமா நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ உங்களுக்கு ஜீவன் வேணுமா வேண்டாமான்னு மறுபடியும் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சோஃபார் வித் மீ ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? மரணமோ ஜீவனமோ ஆசீர்வாதமோ சாபமோ யார் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியும் அந்த ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவரோட மைண்ட் அவர் மாற்றிக்க போகிறது கிடையாது, அவர் எப்பவுமே அப்படி தான் இருப்பார். அப்போ இந்த பவர் டு சூஸ், இந்த சூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஹியூமன் வில்ல நடக்குது. ஆமாம் இல்லைங்களா? நம்முடைய சித்தத்தில் நடக்கிற ஒரு சித்தம் எங்கே இருக்குது, நம்முடைய ஆத்மாவிலே இருக்குது. நாம் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? ஆமான்னா இப்படி, இல்லைன்னா இப்படி இல்லைங்களா? ஆமாம், ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். இந்த ஆத்மாவில் வந்து இருக்கிற பார்ட்ஸ் வந்து இமோஷன்ஸ், இன்டெலெக்ட், மெமரி, இமேஜினேஷன் அண்ட் வில். உணர்ச்சிகள், அறிவாற்றல், ஞாபகம், கற்பனை, சித்தம், விருப்பப்படுற அந்த பிளேஸ், சித்தம் கொள்கிற இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அந்த ஆத்மாவின் ஒரு பகுதியாக இருக்குது. அப்போது இந்த ஆத்மாவின் ஒரு பகுதியான இந்த சித்தத்துக்கு, இந்த வில்க்கு வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸுக்கு அதுக்கு வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு சிறப்புகள் இருக்குது, ஒரு தனித்தன்மைகள் வந்து அதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று, இந்த ஆத்மாவுடைய மற்ற பகுதிகளை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் இமோஷ்னலாக இருக்கிறோம் நம்ம அப்படின்னா தெரிஞ்சிடும் இல்லைங்களா, வெளியில் இன்டெலெக்ட் தெரிஞ்சிடும். ஒருத்தர்கிட்ட பேசி பார்த்தா அவங்களுடைய இன்டெலெக்ட் தெரிஞ்சிடும். அதே போல் அவங்க என்ன கற்பனை செய்கிறாங்கன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட நான் இதை கற்பனை பண்ணுறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஞாபகமும் ஒருத்தரோட மெமரியும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒருத்தரோட வில் பவரை வந்து செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பேசும்போது ஒன்று பேசுவோம், ஆனால் உண்மையாக அந்த சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்வோங்கிறது நமக்கே தெரியாது. அதனால் இந்த வில் வந்து இட்ஸ் நாட் ஆஸ் வோக்கல் ஆஸ் தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த சோல், பட் இட்ஸ் அ கேட்வே. அதுதான் ஒரு கதவு போல் இருக்குது, ஒரு நுழைவாயில் போல் இருக்குது. ரெண்டாவது, இந்த சித்தம், இந்த வில் வந்து இட்ஸ் கோல்ட் பிளட்டட். ஆத்மாவின் மற்ற பகுதிகளோட ஒப்புதல் இல்லாமல் தேவனை மட்டும் சார்ந்து
செயல்படக்கூடிய திறனை உடையது சித்தம். புரிஞ்சுதுங்களா? மற்ற பார்ட்ஸ் என்னோட இமோஷன்ஸ் என்னோட வில்லோட ஒத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. மீதி என்னோட ஆத்மாவின் மற்ற எந்த பகுதியும் வந்து எல்லா பகுதியும் என்னோட சித்தத்தோட ஒத்து போனாதான் என்னால் இதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது அப்படின்னு கிடையாது. யூ கேன் எக்ஸசைஸ் யுவர் வில் தோ இட் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் யுவர் இன்டெலெக்ட் அண்ட் யுவர் மெமரி அண்ட் யுவர் இமேஜினேஷன். ஆமாம் இல்லைங்களா? ஓகே. மூணாவது நான் சொன்னது போல் அதுதான் வந்து ஒரு கேட் கீப்பராக இருக்குது. அதனால தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஏன் வந்து சோல் வின்னிங் அப்படிங்கிறோம். ஆக்சுவலாக வந்து ரட்சிப்பு ப்ராசஸில் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஃபுல்லாக எது? பதில் சொன்னோம். எது? ஆவி இல்லைங்களா? புது சிருஷ்டியாக இருக்கிறோம்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இப்போ புது சிருஷ்டியாக என்ன ஆச்சு? நமக்குள்ள நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். புது சிருஷ்டியாக ஆன பார்ட் எது நம்மளுக்குள்ள? ஆவி மனுஷன். அந்த ஆவி மனுஷன் தான் வந்து ஹி வாஸ் நியூலி கிரியேட்டட். மறுபடியும் பார்ன் அகெயின் சொல்கிறோம் இல்லைங்களா? நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். எங்கே நான் மறுபடியும் பிறந்திருக்கேன் பாருங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு மேத்ஸ் தெரியலன்னா இப்போவும் எனக்கு மேத்ஸ் தெரியாது. அப்போ ஆத்துமால அது நான் மறுபடியும் பிறக்கல. நான் எங்கே மறுபடியும் பிறந்திருக்கேன்? நான் என்னோட ஆவியிலே நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். ஆனால் ஏன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்னா அங்கே தான் சித்தம் இருக்குது. என் ஆத்துமாவில் இருக்கிற சித்தத்தை யூஸ் பண்ணி தான் நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். கல்வாரி சிலுவையை நான் புரிந்து கொள்கிறேன். அதில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணுங்கிறத நான் அங்கே தான் நான் புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஃபங்க்ஷன் ஆகிற அந்த சித்தத்தை யூஸ் பண்ணி நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் நம்ம அதை வந்து சோல் வின்னிங் அப்படிங்கிறோம். மை சோல், அவருடைய ஆத்மா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா we talk about soul winning and soul the salvation of our souls. ஓகே. அப்போது நம்ம இந்த ரட்சிப்புக்குள்ள அப்படின்னு அந்த ரட்சிப்புங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் இன் ஸ்பிரிட்டுக்கு ஒரு டோராக இருக்குது. அது உள்ளே நம்ம போகும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ரட்சிப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரட்சிப்போட எல்லாமே முடிஞ்சு போயிடுறது கிடையாது. நம்ம ரட்சிப்பில் துவங்குறோம். நம்ம ரட்சிப்பில் துவங்கினதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்னுடைய சித்தம் கர்த்தருடைய சித்தத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து அலைன் ஆனால் நான் கர்த்தருடைய சித்தத்தை இந்த வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியும். சிம்பிள் இல்லைங்களா? அவருடைய சித்தம் என்ன ஆண்டவர் சொல்ல, உங்களுடைய பரமண்டலில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, நாம் பரிசுத்தப்பட உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிற போல. அப்போது ஒரு ராஜாவோட சித்தம் செய்யப்படணும் அப்படின்னா அவருடைய ராஜ்யம் அங்கே வரணும். இன்னொரு ராஜ்யத்தில் போய் இந்த ராஜாவோட சித்தம் நடக்குமா? நடக்காது இல்லைங்களா? அவருடைய சித்தம் ஃபஸ்ட்டு செய்யப்படணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாக வரணும். அப்போ ரட்சிப்பில் என்ன நடக்குது? எங்கே இருக்குது கர்த்தருடைய ராஜ்யம்? இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? நமக்குள்ளாக இருக்குது. ஆமாங்க. யாராவது டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா? கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ். பசிக்குதா? எத்தனை பேருக்கு பசிக்குது? ஐயா ஓகே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. நமக்குள்ளாக அவருடைய ராஜ்யம் இருக்கும்போது இப்போது ராஜாவுடைய சித்தம் செய்யப்பட முடியும். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா அவருடைய சித்தம் எனக்குள்ளாக இருக்கிறதுனால அவருடைய சித்தம் என்னுடைய சித்தத்தோட, நான் இப்படி சொல்ல, என்னுடைய சித்தம் அவருடைய சித்தத்தோட அலைன் ஆகணும். நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னுடைய சித்தம் அவருடைய சித்தத்தோட அலைன் ஆகும்போது அவருடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம சித்தத்தை காட்டிலும் அவர் சித்தம் ரொம்ப பெட்ரு இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய சித்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சித்தத்தோட நம்முடைய சித்தத்தை நம்ம அலைன் பண்ணுறோம். அலைன் பண்ணும்போது அதை செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் அவர் நமக்கு தராரு. அவர் சித்தத்தை நாம் செய்யும்போது என்ன ரிசல்ட் வேணுமோ அது நமக்கு கிடைக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஆனால் எத்தனை முறை அவருடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தும் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியுது? அதுதான் இப்போ கேள்வி. எத்தனை முறை அவருடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தும் நம்மால் அதை வந்து பிரச்சனை இல்லாமல் எனக்கு இது அவரோட சித்தம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உடனே இமீடியட்டாக அதை 100% நான் செய்து முடிச்சிடுறேன் அப்படின்னு இது வரைக்கும் யாராச்சும் பர்ஃபெக்டாக அதை செய்திருக்கோமா? யாராச்சும் பர்ஃபெக்டாக செய்திருக்கோமா? இல்லை. அப்போ என்ன பிரச்சனை நமக்கு? கொலோசியர் 4:12 யாராவது வாசிங்க.
சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாஃப்ராஸ் இவரோட மினிஸ்ட்ரியோட ஒரு பெரும் பகுதி என்னவா இருந்துச்சாம், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறாராம். அவரோட மினிஸ்ட்ரியோட மெயின் பார்ட்டே என்ன இருந்துச்சு அப்படின்னா, நாம் தேவனுடைய சித்தத்தை பூரண நிச்சயமாக, இதுதான் தேவனுடைய சித்தம் நம்ம பூரண நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவருடைய சித்தமானவர்கள் எல்லா சித்தத்தில் எல்லாத்துலேயும் நாம் எப்படி இருக்கணுமா, தேறினவர்களாக இருக்கணுமா. அப்போ ஒரு ஆளோட மினிஸ்ட்ரி என்னது, his ministry is praying for us that we might know the will of God and do the will of God. இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது, அந்த அறிந்த சித்தத்தை படி நாம் செய்யறது அப்படிங்கிறது. ரோமர் 7 போகலாம். இருந்து வாசிக்கலாம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒரு நிமிஷம். பவுல் வாஸ் த கிரேட்டஸ்ட் அப்போஸ்தலர் இல்லைங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு புதிய ஏற்பாட்டில் என்னை ரொம்ப பாதித்த அப்போஸ்தலர் பவுல். அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரோமர் 7 அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்காரு அதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அவர் இங்கே உள்ளான மனுஷன் கரெக்டாக சொல்லுவார். அதே போல் அவருடைய அவயவங்களில் ஒரு பிரமாணம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவார். ரோமர் 7 தன்னுடைய சுய பலத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிற ஒரு கிறிஸ்தவனை பற்றிய ஒரு காரியம் இது. நாம் நம்முடைய பலத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை மனித பலத்தால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்கள் பலத்தால் வாழ முடியுமா? இல்லை. ரைட் ஃப்ரம் நம்ம கண்கள் திறக்கப்படுறதுலேருந்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நம்ம கடைசி நாள் அவரிடத்துல நாம் சேர்த்து கொள்ளப்படுற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய கரம் நம்மை தாங்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை சார்ந்து, அவரை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இப்போ இங்கே பவுல் என்ன இங்கே சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு விருப்பம் இருக்குதான், விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதாவது விருப்பம் இருக்குது, ஆனால் செய்கிறது இட்ஸ் நாட் இன் மீ, என்கிட்ட அது இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அந்த பாவம் எங்கே இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட உடனே பர்ஃபெக்ட் ஆகிட்டோமா? நம்மளுக்கு பாவ சிந்தனைகளே வரதில்லை. இல்லை, பாவமே செய்யலையா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து நான் பாவமே, ஒரு சின்ன பாவம் கூட நான் செய்யவே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லைங்களா? உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். உள்ளான மனுஷன் யாரு? நம்ம பார்க்க முடியாத அந்த உள்ளே இருக்கிற அந்த மனுஷன், அந்த ஆவி, அந்த ஆத்துமா மனுஷன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களிலே இருக்க காண்கிறேன். இந்த பிரச்சனை எங்கே இருக்குன்றாரு? அவயவங்களில் இருக்கான். இது அவுட்டர் மேனில் இருக்குது, இன்னர் மேனில் இல்லை. அதாவது பார்ட்லி இன்க்ளூட்ஸ் த சோல் ஆல்சோ. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறார். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அது செய்ய முடியாமல் இருக்கும்போது என்ன ஆகும்? ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுங்களா? ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நம்ம அவங்க ஸ்கிட்டெல்லாம் அருமையாக பண்ணாங்க. எழுந்த உடனே எதை பார்க்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் நேரம் எங்கே போகுது? கை. அப்போ தெரியும் தானே, தெரிஞ்சாலும் ஏன் அதை செய்ய முடியல? ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா? அதாவது இதுதான் வில், அவரோட வில் இதுதான் நமக்கு தெரியும்.
சில டைம் நம்மளும் என்ன பண்ணுறோம், அவர் வில் தான் என் வில்னு சொல்கிறோம். ஆனால் when it comes to doing it, நம்ம வில் அவரோட வில்லோட அலைன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, சரி, நம்ம லூக்கா 22:39 எழுத வாசிக்கலாம். லூக்கா 22. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். ஓகே, இது வந்து ஐ கால் த கெத்செமனே பிரின்சிபிள். சொல்லுங்க பக்கத்தில் இருக்காங்க, கெத்செமனே பிரின்சிபிள். ஆண்டவர்கிட்டேருந்து நாம் ஒரு பிரமாணம், ஒரு பிரின்சிபிளை படிச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அது எப்போ அப்ளை பண்ணாலும் 100% வேலை செய்யும் இல்லைங்களா? ஓகே, கெத்செமனே பிரின்சிபிள். இப்போ எங்கே இருக்கிறாரு ஆண்டவர்? வந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்காரு இல்லைங்களா? அவர் சிலுவையில் அறைய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காரியம். 40வது வசனம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணார். இப்போ ஏசப்பா ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன நடக்க போகுது அவருக்கு அப்படிங்கிறது அவரை நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தோட மொத்த பாவத்தையும் சுமக்க போகிறோம், நமக்கு இதெல்லாம் சம்பவிக்க போகுது, இதெல்லாம் பண்ண எல்லாத்துக்கும் மேலே காட் ஃபோர்சேக்கன் பிளேஸில் நம்ம போக போகிறோம். எதுக்காக? நாமெல்லாம் தேவனோட ஒப்புரவாகும்படியாக. என்ன பண்ண? ஹி ஹேட் அ கிளியர் பிக்சர். இதுதான் எனக்கு நடக்க போகுது, இதுக்காக தான் பிறந்தேன்னு அவரே சொல்கிறாரு. அப்போது பிதானுடைய சித்தத்தை முழுசாக அறிஞ்சிருந்தாரா இல்லையா? அறிஞ்சிருந்தார் இல்லைங்க. ஆக்சுவலாக நீ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பேதுரு சொன்னப்போ என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு கடிந்து கொண்டார். ஸோ அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இதுதான் பிதானுடைய சித்தம். ஆனால் அந்த நேரம் வந்தப்போ என்ன சொன்னார்? ஐ எம் ஸோ ஹாப்பி தட் த ஹோலி ஸ்பிரிட் ரெக்கார்டட் திஸ் இல்லைங்களா? அதை அப்படியே ஆண்டவர் வந்து நம்மளுக்காக அதை எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை அப்படியே சொல்லியிருக்கலாம், அப்படி வந்துச்சு ஏசப்பாக்கு வந்து எல்லாம் தெரியும், அவங்க வந்தாங்க, அவங்கள பிடிச்சிட்டு போனாங்க, அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. அவர் என்ன ஜெபம் பண்ணார் பிதாவின் இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. கூடுமானா ஒரு எங்கேயாச்சும் ஒரு கார்னர் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா, லெட் திஸ் கப் பி ரிமூவ் ஃப்ரம் மீ. எங்கேயாவது ஒரு சின்ன பாசிபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா, நான் இதை செய்யாமல் வேற ஏதாவது வழி இருக்கா, இதை நான் பைபாஸ் பண்ணி போக முடியுமா, ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இம்மீடியட்டாக என்ன சொல்கிறாரு? என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது. அப்போ அடுத்த வசனம் பாருங்க, இதுதான் நமக்குரிய வசனம். 43, லூக்கா 22:43. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். சொல்லுங்க, தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ அவருக்கு பலன் எப்போ வந்துச்சு? when he exercised his will to align with the will of the Father. அந்த மோமெண்ட்ல he did not have the strength. அவர் அந்த வில்ல அலைன் பண்ணும்போதும் அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சா? இல்லைங்களா? ஆமாம் தானேங்க. அவருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அவர் என்ன சொல்றாரு, எங்கேயோ பர்ஃபெக்டாக வாழ்ந்த ஒரு மனிதர், பர்ஃபெக்டாக கர்த்தருடைய குரலை கேட்டு பர்ஃபெக்டாக ஆவியானோட வல்லமையில நடந்த ஒரு மனிதன். அப்போ அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாரு, இது பாசிபிள்னா. ஏன்னா பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர், பயங்கரமான ஒரு வேதம் சொல்லுது இல்லைங்களா, அவருடைய வியர்வை வந்து ரத்தம் வியர்வையாக வெளியே வந்தது அப்படின்னு. அந்த ஹிமாட்டிட்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் உள்ளே வந்து அந்த ஆங்ஸைட்டி, அந்த ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ ஆகும்போது பிளட் கேபிலரிஸ் வந்து பர்ஸ்ட் ஆகி அது ஸ்வெட்லேண்ட்ஸில் வந்து மிக்ஸ் ஆகி அப்படி வெளியே வருமா. ரொம்ப 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 ரேரான கேஸாக அது உலகத்துலேயே. ஆனால் எப்போ பாருங்கள், 2000 வருஷம் முன்னாடி அதை எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அவருக்கு எவ்வளவு வியாக்குலம் இருந்திருந்தால், எந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய சித்தத்தில் அந்த போராட்டம் நடந்திருந்தால், அவருடைய சரீரத்தில் வந்து அந்த ரத்தம் வந்து அப்படியே அந்த ஸ்வெட்டில் வெளியேறி இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான இதில் கர்த்தர் நமக்கு ஒரு திறவுகோலை சொல்லி கொடுக்குறார். என்னன்னா,
என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்போ அந்த டைமில் அவருக்கு வந்த அந்த பலன், கடைசியில் அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு அவரை சொல்கிற வரைக்கும் அந்த பலன் அவருக்கு போதுமானதாக இருந்தது. அந்த பலன் கல்வாரி சிலுவையை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கே அதே பலன் தானுங்க நமக்கு இருக்குது. ஏதாவது வித்தியாசமாக கொடுத்துருக்கிறாரா? ஒரு குவாலிட்டி, ஒரு சீப் குவாலிட்டியை நமக்கு கொடுத்துருக்காரா? இல்லை. அவரை எழுப்பினா அதே அப்படிதானே இருக்குது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின சேம் பவர் தான் நம்மளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கல்வாரி சிலுவையை அச்சீவ் பண்ணுற அந்த பவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு அந்த பவர் பார்த்தா தான் நமக்கு போதும் இல்லைங்களா? மோர் தென் இனஃப். இட்ஸ் மோர் தென் இனஃப் டு சீக் காட் டெய்லி. தேவனை தெரிந்து கொள்றதுக்கும், தேவனை சூஸ் பண்ணுறதுக்கும், அவருடைய காரியங்களை சூஸ் பண்ணுறதுக்கும். இங்கே நான் வந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பாருங்கள். பாஸ்டர் வந்ததுலேருந்து அவர் நெகட்டிவாக அவர் எதுவுமே பாயிண்ட் பண்ணல. நீ பரிசுத்தமா இல்லையா. அந்த சைடு போனால் பரிசுத்தம் வராது. என்ன வரும்னா ஹிப்போக்ரிசி வரும் வெளியே. அதனால தான் நான் சொன்னேன், அவர் ஒரு ஏற்ற சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார். நீங்களாம் வளர்கிறதுக்கு, நீங்கள் எப்படி நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னே தெரியாமல் நீங்கள் வளர்கிற ஒரு சூழலை கர்த்தர் இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்.